நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன், எல்லோரும் காதல் போதும் என்றார்கள். அது போதாது. அந்த திருமணம் எனக்கு விளக்க முடியாத அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. நாங்கள் நிறைய சண்டையிட்டோம். அது உடல் ரீதியாகவும் கூட இருந்தது. இதற்கு நடுவில் எங்களுக்கு ஒரு மகள் இருந்தாள். ஆனாலும் எதுவும் மாறவில்லை. என் பெற்றோரிடம் சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை. நான் சிக்கிக்கொண்டதாக உணர்ந்தேன், வெட்கப்பட்டேன், சோர்வடைந்தேன். அதனால் நான் தஹஜுத் பக்கம் திரும்பினேன். அல்லாஹ் எனக்கு பேசவும் வெளியேறவும் பலம் கொடுத்தான். நான் என் பெற்றோரிடம் சொன்ன நாளே அவர்கள் உடனடியாக என்னை திரும்ப அழைத்தார்கள். விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நான் முடித்துவிட்டேன். ஆனால் என் அம்மா நிறுத்தவே இல்லை. எனக்கு பலம் இல்லாத போது அவள் எனக்காக தஹஜ்ஜுத் தொழுதாள். பின்னர் அல்லாஹ் என் கதையை அமைதியாக மீண்டும் எழுதினான். நான் என் பணியிடத்தில் ஒரு மனிதரைச் சந்தித்தேன். ஒரு தனிமையான தந்தை, மென்மையான, புரிந்து கொள்ளும் குணமடைந்தவர். இன்று வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது. எங்கள் மகள்கள் நீண்ட காலமாக தொலைந்து போன சிறந்த தோழிகளைப் போல இருக்கிறார்கள். வாழ்க்கை அழகானது, பாதுகாப்பானது. என் அம்மாவின் தஹஜ்ஜுத் துஆக்களைப் போலவே